இது ஏங்க இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு சரி ஏதோ டீஹைட்ரேட் ஆயிட்டு கீழ விழுந்திருப்பாங்க. மயக்கமாயிருப்பாங்க. அப்படிதான் எல்லாமே நெனச்சோம் ஆரம்பத்துல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னு வரவும், அதுவே நம்மளுக்கு போக போக அந்த கவுண்ட் வந்து பயங்கரமா எகிறிக்கிட்டே இருந்து 40 வரைக்கும் வந்து நிக்குது. உண்மையிலே இது இது இந்த இந்த மரணம்லாம் கொடூரமான மரணங்க. ஒரு கூட்டத்துல சிக்கி மூச்சு திணறி, அது நம்மளால நெனச்சு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுல அந்த குழந்தைங்க, அந்த வயசானவங்க 60 வயசுல ஒரு ஆட்டோ டிரைவரு. இவன் வந்து த இவன் வேணும் ஏங்க அந்த ஆட்டோ டிரைவர்லாம் வந்து இவன் கண்டிப்பா இவனோட தொண்டனாவோ, இல்ல ரசிகனாவோ இருந்திருக்க மாட்டாருங்க. அவரு அங்க அந்த ஏரியால ஆட்டோ ஓட்டுறவரா இருந்திருப்பாரு. இல்ல அங்க ஸ்டாண்ட் இருந்திருக்கும். இப்ப இங்க கூட்டிட்டு வந்த வெளியூர்ல இருந்து கூட்டு வந்த இந்த வானர கூட்டங்கள் வந்து அந்த ஊர் மக்கள வந்து உண்மையிலேயே அந்த ஊர வீணாக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப போயிட்டு நம்ம அமைச்சர்கள் வந்து திருச்சியில இருந்து இப்ப அன்பில் அமைச்ச இவங்க கல்வித்து ப பு ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு. சிஎம் போயிட்டு இருக்காரு. எனக்கு இவன் ஏங்க அங்க இருந்து வரணும்? கரூர்ல இருந்து. இவன் அங்க ஒரு ஸ்டேஷன்லயோ, இல்ல ஒரு ஹோட்டல்லயோ தங்கி இருந்துட்டு, காலைல போயிட்டு நீ போயிட்டு இறந்தவங்கள போய் பார்க்கிறியா? இல்ல ஆறுதல் சொல்றியா? இவன் பாட்டு மயிரோன்னாச்சுன்னு கிளம்பி வந்துகிட்டே இருக்கான்னா, அது எந்த இவன்லாம் அவன மனுஷ பிறவில சேர்க்கணுமா என்னான்னு எனக்கு உண்மையே தெரியல. பேசுங்க மதன். இதுல ஒரு ஒரே ஒரே ஒரு பேசு. ஒரே ஒரு கருத்து ராக்கெட். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொதுவா வந்து புதுசா யாராவது வரும்போது, இந்த ஒரு ஒரு மனிதரோட ஒரு பொதுமக்களோட பொது புத்தியில ஒண்ணு இருக்கும். ஆமாமா இவங்க 2 பேரும் தான் இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க. புதுசா அவன் வரட்டுமா வரட்டுமான்ற ஒரு வார்த்தைய வந்து ரொம்ப எளிதா பேசுவான். இன்னைக்கு சம்பவம் நடக்குது. தலைமைச் செயலகம் போறாரு முதலமைச்சர் பேசுறாங்க. அந்த அ அந்த ஒரு நபர் விசாரணை அமைச்சு அமைக்கிறாரு. முதல்ல இருந்த செய்தி நாளை காலையில தான் வருவாருன்னு, திருப்பி அந்த இழப்புகளும், அந்த இதுவும் அதிகமா இருக்குங்கும்போது உடனே கிளம்பி வர்றாங்க. அதுக்கான முன்னெடுப்பு எவ்வளவு பெரிய முன்னெடுப்புகள். இதெல்லாம் அதத்தான் சொல்றது. ஒரு ஒரு ஆளுங்கட்சி அங்க கொண்டு தமிழ்நாட்டுல யாரையும் கொண்டு அவ்வளவு எளிதா கொண்டு வைக்க மாட்டான் மக்கள். ஆனா நீங்க அந்த விஜய் கட்சிக்காரன் அவ்வளோ ஒரு சின்ன பையன்லேருந்து பேச்ச பாருங்க. அடுத்த வருஷம் நாங்க தான், அடுத்த வருஷம் நாங்க தான். அது என்ன ஒரு கோமாளித்தனமானது. முழுக்க முழுக்க ஒரு சினிமா தயாரிச்சு வெளியிட்ட மாரி தாங்க. கால் ஷீட் குடுத்த மாரி தான். அவனோட அந்த பிரச்சாரமும் சரி, அதுதான் அவன் ஆசிப். இந்த நீ வந்து சனிக்கிழமை இங்க வந்து இருக்கிற தொலைறதும் சரி. இன்ஃப்ளூயன்சருக்கு காசு குடுத்து அவங்கள உனக்கு வந்து சாதகமா பேச வைக்கிறதுக்கு பதிலா இறந்து போன உன் கூட்டத்துல வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து நீ அத குடுக்கலாம். அந்த உதவித்தொகைய வந்து தயவு செய்து குடுக்கலாம். மாநாட்டுக்கே அவன் ஒண்ணுமே சொல்லலங்க. இந்த முட்டா பயலுக்கு அறிவு வேண்டாமா? மாநாட்டுல அந்த வண்டியில வரும்போது விபத்துல செத்த மாவட்ட செயலாளரா வந்து இறந்தானாம். அவனுக்கு அதுக்கே ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு நிவாரணம் குடுக்கல. இந்த முட்டா பயலுக்கு அப்பமா ஒரு அறிவு வேண்டாம். கட்சி இல்லாம ஆ கட்சிக்கு போயிருக்கோம், விபத்துல போயிருக்கோம். நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் தயவு செஞ்சு. இல்ல இந்த கண்ட கழிச்சட நாய்ங்க எவனாவது திமுக காரன கட்சியோ இல்ல மத்த கட்சி எந்த கட்சியை பேசினாலுமே அவனை செருப்பால் அடிக்கணும் இந்த டிவிக்கே நாய்ங்கள. இத வச்சு அரசியல் பண்ண வேண்டிய இது தேவை வந்து திமுக காரனுக்கு கிடையவே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். தெருநாய் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஆனா துணை முதலமைச்சர் அவர் வீட்டுல வளர்க்குற நாய போட்டோ போட்டா, இப்ப இந்த போட்டோ தேவையான்னு சொந்த திமுக கட்சிக்காரன் அவர் திட்டி போஸ்ட் போட்டுட்டு இருக்கான் தினைக்கும் காலையில. இந்த வேலை செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரனை திட்டிட்டு சொந்த தலைவன் நாளைக்கு அவன் தான் எங்களுக்கு தலைவன் எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிட்டு இருக்கிற துணை முதலமைச்சரை கண்டிச்சு போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்படிப்பட்ட திமுக காரனுங்க. ஆனா நீங்க என்னடான்னா இத்தனை பேரை பழி கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்டாண்ட் விட்டு விஜய் மயிரை புடுங்குறான் விஜய் சுண்ணி ஊமனா விஜய்னு அவனுக்கு ஊம்பிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? எவனுக்குமே வெக்கம் இருக்காதா? இந்த சமயத்திலயுமாடா மனித பிரிவீங்களா நீங்கலாம்? எனக்கு சத்தியமா புரியல. சரி நீங்க நாசமா போங்க. நீங்கலாம் உண்மையிலே சொல்றேன். நீங்கலாம் சங்கிங்களை விட கேவலம். அந்த பில்கி உஸ்மானுக்கு நடந்தது இல்ல ஒருத்தன் பண்ணான்ல. எப்படி வயிற்று கிழிச்சு பண்ணாலும் நீங்க அதை நாளைக்கு செய்ய தயங்கவே மாட்டீங்கடா. என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்கலாம் அதை விட கேவலமான ஒரு ஜென்மம்னா அது சங்கிங்களை விட நான் அடிச்சு சொல்றேன் தாவேக ஆளுங்க தான். இந்த நிகழ்ச்சி நாகப்பட்டினத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. இது கரூரில் நடந்திருக்குது. ஆனால் வந்து இந்த இருங்க குமார். மதன் பேசிக்கிட்டு. மதன் நீங்க பேசுறீங்க மதன். ப்ரோ வணக்கம் ப்ரோ. இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்கெலாம் இரங்கல்லாம் தெரிவிச்செல்லாம் ரொம்ப இது எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு வார்த்தையும் வரல. அவங்களை இவங்க எப்படி தெரிவிக்கின்ற கூட தெரியல. ஏன்னா நிறைய பேர் தெரிவிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு துயரமான செய்தி. இது முழுக்க முழுக்க யாரோட காரணன்றது நீங்கள் நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அது உண்மை நிலவரமும் அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரன்றது நாமக்கல் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கொடுத்த டைம் 8:30 மணி காலையில். கரூரில் 12:30 மணி. நாமக்கல்ல இவங்க கேட்ட இடம் தான் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து போன வாரம் நாமக்கலுக்கு வர வேண்டிய இடம்
அவ்வளோ ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டு அதே இடத்துல தான் விஜய்க்கும் அதே இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8:45க்கு பிரச்சாரத்துக்கு வர வேண்டியவர் 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு. 8:30 மணிக்கு கிளம்பி திருச்சியிலேருந்து வர்றதுக்கு, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நாமக்கல் வர்றதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நாமக்கல் எக்ஸாம்பிளாக கூட்டமே இல்லாமல் ஒரு 12:30 மணி தான் ஆகும். அப்படின்றப்ப வர வேண்டியது ஃபர்ஸ்ட் தப்பு அந்த இடத்துல ஆரம்பிச்சது. அடுத்து வந்து கரூர்ல இடம் கொடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் எடப்பாடி பிரச்சாரம் பண்ற போன இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னே இவங்களுக்கு சந்தையோ ஏதோ ஒரு தெரு முக்கிலேயே கொடுக்கல. எடப்பாடி வந்து இதே இடத்துல தான் கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்கணுமோ செஞ்சு தான் கொடுத்துருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுத்தது இந்த கவர்மெண்ட் தான். இப்போ வந்து என்னன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து போதிய இட வசதி கொடுக்கல, காவல்துறை இடம் கொடுக்கல அப்படின்றாங்க. நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோடு தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சேலம் ரோடு, திருச்சி ரோடு, துறையூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரோடு தான். இந்த ரோட விட்டா பாக்கி சின்ன சின்ன ரோடு தான். நாமக்கல் ரொம்ப சின்ன ஊர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட பிளாக் பண்ணி தான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. காலையில 8:30 மணிக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீ வந்தது நாமக்கலுக்கு 3 மணிக்கு பிரச்சாரம் மட்டும் முடிச்சுட்டு போற. அது வரையும் எப்படிங்க பப்ளிக் பொறுத்துக்கிட்டு இருப்பான். அதை கூட விட்டுருங்க. கரூர் நீ போக வேண்டியது 12:30 மணி, ஆனா போனது 7 மணிக்கு. அவ்வளவு பிரச்சனை. உன்னை வந்து 12:30 மணிக்குன்னா உன்னை 9 மணிக்கே கரூர்ல பார்க்க வேண்டியவங்க வெயில நின்றுட்டே இருக்காங்க. நீ போனது கரூர் 7 மணிக்கு. தப்பு அண்ணா மேல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா கவர்மெண்ட் செஞ்சுதான் கொடுத்துருக்கு. எதுவுமே செஞ்சாம கொடுக்காம இல்ல. இவ்வளவு துயரச்சம்பவம் நடந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம்? எஸ் பாலாஜின்றவர் பாத்தீங்கன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினருங்க. கரூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் போய் களத்துல ஃபர்ஸ்ட் நிற்பாரு. ஏன் செந்தில் பாலாஜிக்கு என்னன்னு கேட்கலாம். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பக்கத்து ஊர் மினிஸ்டர். அது மாதிரி அவரு போறாரு. இந்த கவர்மெண்ட்ன்றது யாருக்கு எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நிக்க வேண்டியது கவர்மெண்ட் நிக்கிது. கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவங்களுக்கு வந்து இவ்வளவு நிதி கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் கிண்டல் பண்ணாங்களா, அதே மாதிரி தான் இப்ப நிதியும் கொடுக்குறாங்க. இப்ப வந்து இது திமுக அரசு நிறைய பேர் கிண்டல் பண்ணவங்களே இறந்திருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அது இடத்துல அவங்களுக்கும் இந்த அரசு பண்ணிட்டு தாங்க இருக்கு. என்ன கொடுக்கணுமோ எல்லாருக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கு. உட்காந்துட்டு இப்ப வந்து உட்காந்தோன்னா நாங்க கேட்டேன் கொடுக்கல, இது வேணும்னே திட்டமிட்டு செய்யறாங்க. நீ இதெல்லாம் எப்படிங்க உங்களாம் பேச மனசு வருது? ஸ்டாண்டு வித் விஜய்னு ட்வீட் பண்ணி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னே உண்மையாவே தெரியலங்க. அதுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கலங்க. எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இப்பயும் உட்காந்துக்கிட்டு. அது எப்படின்னே தெரியல. ஒருத்தனை வந்து போய் ஹாஸ்பிட்டல் நிக்கல, நிக்கிறவங்க ஃபுல்லாவே அந்த 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜி பாட்டு பாடினவன் சென்னை போயிட்டான். அந்த 10 ரூபா பாலாஜி தான் ஹாஸ்பிட்டல் நிக்கிறாருங்க. எப்படி இவ்வளவு அதாவது செந்தில் பாலாஜி போனாருன்னு கேக்குறாங்க. செந்தில் பாலாஜி ஒரு கரூர்ல இருக்குங்க. வீட்டுல இருந்து 10 நிமிஷம் ஹாஸ்பிட்டல் போலாங்க அவர் வீட்டுல ஏங்க இருந்து. மதன் ப்ரோ, இப்போ மணி வந்து 12 12 12 கால். அந்த கரூர் அரசு மருத்துவமனையில மொத்த டாக்டரும் வீட்டுக்கு போய் டியூட்டி முடிச்சுட்டு போன டாக்டர் முதற்கொண்டு மொத்த டாக்டரும் வந்து அங்க இருக்கிற பல பேரை வந்து காப்பாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 80-90 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அதுல வந்து பல பேர் உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்க வந்து இந்த ராத்திரில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பொறுக்கி பையன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சாயங்காலம் என்ன சொன்னான்னா மருத்துவ வசதி இல்லைன்னு. அப்புறம் அப்புறம் தோழர் ஒரு விஷயம், இந்த ஏடிஎம்கே ஒரு கலாச்சாரத்தை வந்து ஒரு கட்டமைச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் அடிக்கிறது, ஆம்புலன்ஸை வந்து பண்ணது. அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் இன்னைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அந்த இப்போ சன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சதாகவும் அந்த மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய தகவல். இது 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 ஆ மூணு பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சரி சரி, இல்ல இல்ல, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல அதே மாதிரி நான் பேசுறப்ப இன்னொருத்தங்க குறுக்கிட்டீங்க. நான் என்னன்னா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் படம் வர்றப்பையும் சரி, விஜய்க்கு ஆப்போசிட்டா உள்ள ஹீரோ படம் வரப்பையும் சரி, தரைக்குறவா அந்த படத்தை பத்தி பேசுறது, விஜய் படம் வந்தா இவ்வளவு கலெக்ஷன்ன்றத ஒரு ஃபேக்காவே சொல்றவங்க இருக்காங்க. அப்படின்றவங்க அவங்க என்னன்னா இப்ப அரசியல் என்னன்னே தெரியாத அந்த ட்ராக்கர்ஸை ஒரு விஜயோட பிஆர்ஓ ஜெகதீஷன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கவரு. அந்த ட்ராக்கர்ஸ் அவங்க வந்து விஜய் போன 2 சுற்றுப்பயணத்துக்கும் என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? விஜய் ஏன் திட்டமிட்டு முடக்குறாங்க, ஏன் கரண்ட்டை கட் பண்றாங்க, ஏன் இவ்வளவுதான் பேசுறாங்க கொடுக்குறாங்க, ஏன் இந்த இடத்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கிறானுங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். ட்ராக்கர் அதெல்லாம் ஏன் அந்த அரசு வந்து அவங்களெல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்குன்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. அது மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அந்த புஷ்பா படம் மாதிரி அந்த ஹீரோவை வரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு புஷ்பா படத்துல ஒரு இஷ்யூ நடந்தப்ப அந்த ஹீரோ அல்லு அர்ஜுன் அதே மாதிரி அண்ணாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணிலாம் பெரிய ஆளெல்லாம் ஆக்கிட வேணாம்.
ஒரு 2 3 பேர் இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ட்ராக்கர்ஸ் ஒரு 4 பேர் அவங்க பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாலே போதும், கொஞ்சம் நாடு தெரிஞ்சிடும் தமிழ்நாடு. கண்டிப்பா இப்ப ஏங்க பாத்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா அரசு வந்து இதுல ஃபேக் நியூஸ் போட்டவங்க, இந்த இதுக்கு காரணமானவங்க, மக்களை பதட்டப்படுத்தினவங்க, அரசு மேல வந்து அவதூறு பரப்புங்க எல்லாமே விசாரணைக்கு அழைப்பாங்க. ஏன்னா உனக்கு இது தெரிஞ்சிருக்குன்னா அங்க நடந்தது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இங்க வந்து இது நடந்திருந்தா நீ அப்ப அங்க இருந்திருக்கியான்னு கூப்பிட்டு கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க. ஒவ்வொருத்தவனையும் இங்க இருக்கிற இப்ப 1000 பேர் ட்வீட் போட்டாலும் 1000 பேர்த்தையும் விசாரிப்பாங்க. 2 வருஷம் இந்த விசாரணை நடந்தாலும் நடக்கட்டும். இங்க போயிட்டு நாம கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? இங்க வந்து பதில் சொல்லிட்டு போகணும். விசாரணை கமிஷன்லாம் சும்மா கிடையாது. நீ வந்து நீங்க பத்தி அதை பத்தி பேசி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா வந்து அழைச்சி பேசி விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ட்ராக்கர்ஸும் விசாரணைக்கு போவாங்க. வேற யாரு பேசலாம்னு இருந்தீங்க? விஜயராஜ் பேசிருங்க. அடுத்து வந்து குமார் டிஎம்கே. ப்ரோ பேசுங்க விஜயராஜ் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக நான் ஒரு 3 விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாமக்கல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு இவனுங்க பர்மிஷன் வந்து 8:45 வாங்கியிருக்கானுங்க. ஆனால் வந்து இந்த வீணா போன நாய் சென்னையிலேயே 10:15 தான் கிளம்புனான் ஃப்ளைட்டில். ஸோ 8:45 பர்மிஷன் வாங்கினவன் இங்கே எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? டிராஃபிக் பிரச்சனைலாம் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு இங்கே வந்திருந்தானா ஒரு 3லேருந்து 4 மணிக்கு கரூரில் மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ பகல் டைமில் இந்த பிரச்சனை நடந்திருந்ததுன்னா இவ்வளோ டெத்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணியிருப்பாங்க. நைட் டைமில் நடந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இந்த நாய் அரசியலில் ஒரு சின்ன பஞ்சுவாலிட்டி கூட மெயின்டைன் பண்ண முடியாதவன் நாளைக்கு இவெல்லாம் வந்து பதவிக்கு வந்து என்னத்தை பண்ண போகிறோம் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இவன் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் மீட்டிங் போடுவோன்னு இவனுங்களே தான் ஆரம்பிச்சானுங்க. டிவிக்கே தான் சொன்னானுங்க, விஜயே தான் சொன்னா நான் சனிக்கிழமை தான் மக்களை சந்திப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? சனிக்கிழமை தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க, எல்லாரும் வீட்டில் ஃப்ரீயா லீவில் இருப்பாங்க, அப்பதான் கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 8லிருந்து 10 தொகுதி இருக்குது. உண்மையா மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் கிட்ட பேசணும்னு நினைக்கிறவன் வந்து ஒரே ஒரு இடத்துல மீட்டிங் போட மாட்டான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் போறதுக்கு பதிலாக அந்த வாரத்துல இருக்கிற 5 நாள்ல அவன் வேலைக்கு போயிடுவான், ஸ்கூலுக்கு போயிடுவான், பெண்கள் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த 5 நாள்ல இவன் 3 நாள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 தொகுதியை சந்திச்சாங்கன்னா கூட்டம் எல்லாமே ஸ்பிளிட் அப் ஆயிரும். யாரும் வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல பொது இடத்துல வந்து கூட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த ஏரியால அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இவனுடைய சுயநலத்துக்காக நான் சனிக்கிழமை மட்டும்தான் வருவேன் அப்படின்னு வேணும்னே மக்களை தூண்டி விட்டு, இது எல்லாத்துக்கும் மேல இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறானுங்களே கிறுக்கு தாயோலிங்க, இவங்களை பத்தி பேசுறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் முடியிறப்ப அரியலூர்ல விட கரூர்ல கூட்டதிகம், கரூரை விட நாமக்கல்ல கூட்டதிகம், நாமக்கல்ல விட திருச்சியில கூட்டதிகம்னு இவனுங்க ஏத்தி விட்டே வீட்டுல இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்களையும் மீட்டிங் வர வைக்கிறானுங்க. இப்ப அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தவனுங்க தான் இந்த குழந்தைகள் எல்லாம் இழந்துட்டு நிக்கிறானுங்க. செத்தது என்னமோ வந்து சின்ன சின்ன குழந்தைங்கனாலும் அதை பண்ணின முட்டாள்தனம் எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்த அந்த விஜய் ரசிகர்கள் தான் காரணம். அவனுங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது. அவன் செய்யற தப்புக்கு அவன் வந்து அனுபவிக்கணும். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் செத்து போயிருக்குது. இதுக்கெல்லாம் எவன் காரணம்? எல்லாம் கூட்டிட்டு வந்த அந்த விஜய் ரசிகர்கள் தானே. அவனுங்களுக்கு எல்லாம் மூளைங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காதா? கூட்டமான இடத்துல வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போலாமா, பெண்களை கூட்டிட்டு போலாமான்னு இது எல்லாத்தையும் எவன் தூண்டி விடுறான்? மறைமுகமா இந்த நாய் அரசியல் பண்றங்கிற பேர்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு 10-15 ஐடியா வச்சுக்கிட்டு இவனுங்க தூண்டி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் இவனுங்க வந்து பர்மிஷன் கேட்ட இடத்துல தான் கொடுத்தானுங்க. கரூர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க மீட்டிங் நடத்தினாரோ அதே இடத்துல தான் கொடுத்தாங்க. நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கேட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேஎஸ் தியேட்டர் பக்கத்துல கொடுத்தானுங்க. இவனுங்க எவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே நாளைக்கு இவனுங்க எல்லாம் ஜெயிச்சா வந்து என்னதான் பண்ணுவானுங்க மக்களை? நடுரோட்ல ஒருத்தன் கூட நடக்கவே முடியாது போல. இந்த நாய் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு மக்கள் கூட்டத்துல ஊர்ந்து வரேன் நானு, அதனால என்னால கூட்டத்துக்கு சரியான நேரத்துல வர முடியலன்னு ஒவ்வொரு கூட்டத்திலயும் சொல்றவன் இந்த இன்சிடென்ட் நடந்த 5 நிமிஷத்துல எப்படி கரூர் விட்டு வெளியே போனான்? அப்பெல்லாம் மக்கள் கூட்டம் இவன் எதுவுமே இது பண்ணலையா? போகிறது மட்டும் 5 நிமிஷத்துல வெளியே போக முடியுது, வர்றதுக்கு மட்டும் மக்கள் கூட்டங்கிறான். திருச்சியில வந்து 5000 பேருக்கு மேல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாங்க. இவன் உடனே என்ன சொல்றான்? மக்களை சந்திக்கிறதுக்கு தடை போடுறாங்க, அவங்கள சந்திக்க கூடாதா, அவங்கள பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்றவன் ஒவ்வொரு தொகுதிக்கு போய் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியதானே. இவனை எவன் பார்க்க வேணாம்னு சொல்றான்? இவன் சௌரியமா இருக்கு, நான் சனிக்கிழமை மட்டும்தான் போய் மீட் பண்ணுவேன், அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுவேன், பக்கத்து ஊருக்காரன் சொந்த ஊருக்காரன் 10 தொகுதியில் இருக்கிற எல்லாரும் வாங்கன்னு மறைமுகமா இவன் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி ட்ரோன் ஷாட் வச்சு எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு மற்ற கட்சிங்க கிட்ட பெருமை பித்திக்கிட்டு அந்த கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ணுன்னு நினைக்கிற எச்ச நாயி இவன் வந்து எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் குறை சொல்ல முடியும்? இவனுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன தகுதி இருக்கு முதல்ல ஒரு கவர்மெண்ட் குறை சொல்றதுக்கு? அவ்வளோ பயம் இல்லாதவன், தான் மேல எந்த தப்பும் இல்லாதவன் அதுக்குள்ள ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுட்டான் இந்த பிரச்சனைக்கு. நாளைக்கு எப்படியும் கவர்மெண்ட் இவன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து சந்தியா தேட்டர் ஸ்டாம்ப் பேட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, விராட் கோலி மேலேயே கேஸ் போட்டாங்க, ஆர்சிபி ஸ்டாம்பேடு. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது மிகப்பெரிய இன்சிடென்ட்.
இவன் ஏன்னா சொன்ன ரூல்ஸ் ஒன்று கூட ஃபாலோ பண்ணல. அந்த லெட்டர் பேரில் இவனுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த கூட இவனுங்க ஃபாலோ பண்ணல. எதுவுமே ஃபாலோ பண்ணாத காரணத்தினால 100% இந்த விஷயத்தில் இவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவானுங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்னு தெரியாது நமக்கு. பட் அரெஸ்ட்டுங்கிறது 100% இருக்கும். அதனால அதுக்குள்ள பெயில் வாங்கி வச்சுட்டான் இவன். ஸோ இவ்வளோ கன்னிங்கா இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறவன் எப்படி வந்து ஒரு மக்களுக்கான தலைவராக இருப்பான் ஃபர்ஸ்ட்? இந்த நிகழ்ச்சி வந்து நாகப்பட்டினத்திலேயே நடக்க வேண்டியது. எனக்கு நாகப்பட்டினம் தான், ஆனால் நேராக போல தொலைக்காட்சியில் பார்த்தேன். தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ஹெச்டி லைன் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு கட்டடத்து மேலே தாவி அந்த ஒயரை பிடிக்க தொட்டாக்கு கிட்ட போனாவே இதாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த அங்கே கரண்டை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்போ அது சொல்கிறாப்புல, மோடி வந்தால் கரண்ட் கட் பண்ணுவியா, அமித்ஷா வந்தால் கட் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு ஒரு கிண்டல் தரமான நம்ம முதல்வர் வந்து அவங்க வந்து அந்த பொறுக்கி அணில் பேசுது. அந்த அணில் பேசுகிற பேச்சை கேட்டு அந்த அணிலோட மாவட்ட தலைவர் வந்து கரண்ட் கட் பண்ண சொன்னார். கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அணில் சொல்லுது வந்து கரண்ட் வந்து மோடி வந்தால் கரண்ட் கட் பண்ணுவியா, அல்லது வந்து அமித்ஷா வந்தால் கரண்ட் கட் பண்ணுவியா, எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்குது. நம்ம கரண்டை கொடுத்தா இந்த அணில் குஞ்சு ஒரு 1000 குஞ்சு செத்து போயிருக்கும். இவன் வந்து இவனுக்கெல்லாம் இந்த 3 தடவை இந்த நிகழ்ச்சியை பார்த்தாச்சு. இந்த அரசாங்கமோ அல்லது வந்து நீதிமன்றமோ இவனை இந்த மாதிரி ரோட் ஷோ செய்ய சொல்லக்கூடாது. இவனை கொண்டு போய் தனி இடம், நம்மலாம் மீட்டிங் போடுறோம். 1982 வந்து கரூரில் மாநாடு, திமுக மாநாடு நடக்குது. அப்போ நான் வந்து அங்கே மாநாட்டில் கலந்துக்கிறேன். நான் நாகப்பட்டினம். அப்போ வந்து நான் கரூரில் வேலை செய்கிறேன். அப்போ வந்து அந்த மாநாட்டில் ஒரு இடத்துல வாசலில் ஒரு பந்தலில் ஒரு தீ பத்துது. உடனே இன்னைக்கு இருக்க இளங்கவனுடைய அப்பா வந்து மஞ்சுனூர் ராமசாமின்னு, அவர் வந்து அராவதி சேர்மன், காப்பரமத்தி சேர்மன். அவர் உடனடியே மக்களை கூப்பிட்டு அந்த நெருப்பை அணைக்கிறோம். அணைச்சி ஒரு 1/2 மணி நேரத்தில் அணைச்சிட்டோம். அணைச்சி மீட்டிங் திருப்பி நடக்குது. எந்த வித ஒரு சின்ன அசம்பாதம் இல்லை, சின்ன இது இல்லை. இது மாதிரி நம்ம ஒரு கட்டுக்கோப்போட ராணுவ கட்டுப்போட இந்த ஒரு கட்சி மீட்டிங்கு கட்சி இது நடத்துகிறோம். ஆனால் இவன் அணியில் வந்து தற்குறித்தனமாக இவன் பேசுகிற பேச்சு, இவனுக்கு பின்னாடி உள்ள ஊடகங்கள், இந்த விபச்சார ஊடகங்கள்லாம் வந்து வேணும்னே இவனை தூக்கி விட்டு திமுகவை வந்து ஒழிக்கணுன்னே வந்து ஒரு இந்த பார்ப்பன ஆரிய கும்பலோட சேர்ந்த ஊடகங்கள் இதெல்லாம் வந்துமே அந்த வேலை செய்யுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இதில் பாதி பேர் ஓட்டு இல்லாதவன், 2வது ஒரு சினிமா பார்க்கறதுக்காக போறவன், பொம்பளைங்க பாதி பேர் புதுசாக பார்க்க ஓடுது. இதெல்லாம் எந்த இதில் நியாயம்னு தெரியல. நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்கோம், எத்தனையோ இது பண்ணிருக்கோம். ஏதோ வரும்போது ஆக்சிடென்ட்ல எங்கேயோ இறந்தா உண்டு. அது கூட வந்து தலைவர் சொல்வார், பார்த்து போங்க, எல்லாரும் பார்த்து போயிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக போனால் தான் மறுநாள் கால் நிம்மதியாக இருக்க முடியும், பத்திரமா போங்க, ஒரு உயிருக்கு இதாகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடையும் சொல்லுவார். ஆனால் இவன் 32 பேர் செத்த பிறகு அது காதில் வாங்காமட ஓடினானா, இதை நம்பி இந்த அணில் குஞ்சு இன்னைக்கு வந்து ஒருத்தன் கேட்குறான், கரூரில் வந்து செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார், அவருடைய திட்டமாக இருக்குமா, அவங்களுடைய திட்டமாக இருக்குமான்னு. இவனெல்லாம் என்ன செய்கிறது, எப்படி இவனெல்லாம் கட்சி நடத்துகிறான், அல்லது நம்ம அரசாங்கம் தான் நம்ம தலைவர் தான் சரியில்லையான்னு எனக்கும் தெரியல. என்ன காரணம்னா, நான் 82 இருக்கும்போதே 71 இருக்கும்போதே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே கட்சி பிரச்சனை தகராறே வரும். இப்போ அந்த மாணவர்கள்ட்ட அந்த உணர்வே இல்லாமல் போயிட்டு. அப்போ வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது, ஒரு எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு கட்சியில நாங்கள் ஒரு வெறியோடு இருப்போம். அந்த கட்சியில ஒரு இதாக இருப்போம். பள்ளிக்கூடத்திலேயே பல பிரிவு இருக்கும். எம்ஜிஆர் பிரிஞ்ச போது கூட நாங்கள் கட்சி எவ்வளவு விகரசா பள்ளி மாணவர்களே இருந்தோம். அப்போ அரசியல் வேண்டான்னு சொன்னா கூட, அரசியல் தேவையில்லைன்னு சொன்னா கூட அப்போ நாங்கள் இருந்தோம். காலேஜ் படிக்கும்போது எலெக்ஷன் நடந்தால், ஒரு யூனியன் சேர்மன் எலெக்ஷன் நடந்தால் கட்சி ரீதியாக தான் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு மாணவருடைய திமுக நம்ம இன்னும் சரியாக வளர்க்கணும். இது மாதிரி அணில் குஞ்சுகள் செய்யறதுக்கு சட்ட நீதிமன்றமும் நம்ம அரசாங்கமும் இவனை மாதிரி ரோட் ஷோ செய்யவே சொல்லக்கூடாது. ஒரு தனியான இடத்துல போய் கூட்டுடா, அங்கே போய் சாவுங்கடான்னு சொல்லிடணும். இன்னைக்கு இந்த 32 பேர் இறந்த போது நம்ம அனுதாபப்படுறோம். ஆனால் அவன் அனுதாபப்படல. இது ஒரு ஆதாயமாக எடுத்துக்கிறாங்க. ஆதாயமாக எடுத்துட்டு அந்த கட்சியை நடத்துறதுக்கு வழி பார்க்குறாங்க. இதுதான் என்னுடைய முடிவு. ப்ரோ நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேங்க ப்ரோ. விஜய் நம்ம அரசியல் ரீதியாக பல விதமாக எதிர்க்கிறாரு. அதை நம்ம எதிர்கருத்து பேசுகிறோம். அதுக்கு ஒரு வேறு ஃபோரம் இருக்குது. நம்ம ஒரு எதிர் விமர்சனங்கள் எல்லாரும் முன்னணியில் பேசுகிறாங்க. அது கருத்துக்கள்ங்கிறது வேறு. இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்துக்கு நம்ம 2 சைடும் சொல்கிறாங்க ஒரு கிரவுண்ட்ஸ். அது நம்ம மாராலிட்டி நம்ம ஃபைட் பண்ணுறதுங்கிறது வேறு. இது ஆஸ் எ ஹியூமன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உன்னை நம்பி உன்னை பார்க்க தான் அவங்க வந்தாங்க. அங்கே 38 பேர் இறந்து போயிருக்காங்க.
அந்த இடத்த விட்டு கடந்து எப்படிதான் போக மனசு வருதுன்னே தெரியல. அங்க மைக் அத்தனை பேர் நீட்டுறாங்க, இவங்களோட இதை சொல்லுங்க அப்படிங்கறத எந்த ஒரு சலனம் இல்லை. என் அன்பில் மகேஷுக்கும் அவங்களுக்கு என்ன சந்தோம், என்ன இது ஒரு ஹியூமனிட்டி அவனால தாங்க முடியல. அந்த அந்த பேர் இறந்து கிடக்கிறத செந்தில் பாலாஜி அழுகிறாரு, அன்பில் மகேஷ் அழுகிறாரு. நீங்க அதுக்கு கூட ஒரு ஷேட் கொடுப்பீங்க, ஃபேம் இது மாதிரி ஃபேக் அப்படின்ட்டு. அது வேற. அது உண்மையா மனசா ஹியூமனா மனுஷனா பார்த்தா கண்டிப்பா வரும். அவன் தாவேகா கட்சியா இருக்கட்டும், அதிமுக பாஜகவே இருக்கட்டும், அங்க இறந்து கடந்து ஒரு மனசை சத்தானா அதுதானே ஒரு ஹியூமனிட்டி, அதுதானே பேசிக் நேச்சரு. நீ அது கூட இல்லைன்னா நீ இப்போ ஒரு லீடரோட கேப்பபிலிட்டி என்ன, உன்னை ஜெயிச்சுட்டே இருப்போம் கூடவே இருந்தா நான் லீடர். அது கிடையாது. இல்ல, ஒரு தோல்வி வரும், ஒரு இயக்கத்துக்கு ஒரு துயரம் வரும், நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்ப நான் உன்னோட தோல் கொடுத்து தோல் நிக்கிறவன் தானே தலைவன். இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நிழல் யாரு, நிஜம் யாரு? நிஜத்துல நின்னது இங்க நம்ம யார் நிக்கிறாங்களோ அவங்க உண்மையான ஹீரோக்கள். நிழல் படத்துல நடிக்கிறவன் படத்துல மட்டும்தான் நடிப்பான். நிஜத்துல அவனால எதுவுமே சாதிக்க முடியாது. இப்படி போய் கோலத்தனமா ஃபிளைட் ஏறி அங்க போய் இறங்கி பதுங்கி மீடியாவை சந்திக்க முடியாம வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிடும். அவனை நம்பி பார்க்க வந்த சனம், அவங்க அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் விடிய ஜிஹெச்ல பாடி தராம அவங்க கதறிட்டு இருப்பாங்க. ப்ரோ அவன் வீட்டுக்கு போய் பதுங்கி தூங்க மட்டும் செய்யல ப்ரோ, அவன் போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்கான். அவ்வளோ கன்னிங்கா வேலை பார்த்து வச்சிருக்கான். ஏங்க அவன் ஒரு கிளவுனுங்க. அவன் அவன் ஒரே தலைவனும் நிமிஷம் கிடையாது. கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அது. அவன் ஆன்டிசிபேட் பில் நடிப்பு 50 ஒரே வருஷம் நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தினேஷ் சாரிங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ. இல்ல இது யார் சொன்ன ஆன்டிசிபேட் பில் வாங்கிட்டேன்? கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அது. கன்ஃபார்மான நியூஸ் தான் ப்ரோ, கன்ஃபார்மான நியூஸ் தான். கண்டினியூ பண்ணலாமா ப்ரோ? ஓகே. இல்ல நான் மனசுல இருந்து ஆறுங்கத்தை அப்படியே சொல்றேன். எனக்கு இதா பார்க்கணும்ல, மனசாட்சியோட பார்க்கணும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் அவர் நடத்த மாநாட்டிலேயே 9 பேர் செத்து போயிட்டாங்க. நீ ஸ்டேஜ் ஏறுற, நீ எங்க இருந்து ஏறுற, கேராவேன்ல இருந்து நீ மேடைக்கு ஏறுற. அவனும் உன்னை பார்க்க வந்தவன் தான். ஒரு வார்த்தை என்ன நம்பி பார்க்க வந்தாங்க, 9 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு இரங்கல் தெரிஞ்சுட்டு என்ன நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல கிரக பிரவேசம் வைக்கிறோம், பண்றோம், நம்ம வீட்டுக்கு வரும்போது விபத்தாகி போச்சுன்னா நாம அனுதாபப்படுறோம், ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நேர்ல போய் விசாரிக்கிறோம். அங்க இருக்கிற 38 பேர் 39 பேர் இறந்து போயிட்டாங்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? நீ என்ன உனக்கு அந்த இதே இல்லையா? அது எப்படி அந்த இடத்துல தாண்டி போகுது? நம்ம வீட்டுல நம்ம ரோட்ல போற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, அதை தாண்டி நம்மளால வண்டி போக முடியல, வண்டி ஓரமா நிறுத்திட்டு உதவுறதுக்கு 10 பேர் அங்க நிக்கிறான். அவன் பொதுஜனம், அவன் மனுஷன். உனக்கு அது எப்படி அது ஒரு மனிதாபமே இல்லாம நீ இப்படி ஒரு இதா இருந்துட்டு நீ எப்படி தலைவன் நீ சொல்லிக்கலாம்? சாதாரண பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு கூட இருக்கு. நீ ஆக்டர், நீ ஒரு ரோபோட் மாதிரி மிஷினுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை படிச்சு காட்டிட்டு இந்த டாக்கிங் டாம்லாம் பைய வச்சலான் இருப்பான் வீட்டுல. நம்ம சொன்னா திரும்ப சொல்லுவோம், ஸ்கிரிப்ட் கொடுத்து அதுவே பேசும். இது அந்த மாதிரி ஒரு டாம். எக்ஸ்பிரஷன் கேட்டா எக்ஸ்பிரஷன் 100% வந்துருது, டைலாக் கேட்டா டைலாக் டெலிவரி 100% வந்துருது. அதுக்குள்ள யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ஒரு வேலி போட்டுக்குது, அது பண்ணிக்குது. இது ஒரு இதா இவனை நம்பி பார்க்க போயிட்டு நீங்க இல்ல, இது இப்ப முன்னாடி நடந்த மாநாட்டிலையும் இதே கூட்டம் நெரிசல் எல்லாமே வருது. இதை எனக்கு இங்க பேரண்ட்ஸ் மேல ரொம்ப கடூரம் கோவம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறான், 3 வயசு இருக்கு. அவங்க அப்பா என்ன மனநிலை 4 வயசு குழந்தை அந்த கூட்டத்துல கூட்டிட்டு போறான்? நாளைக்கு அந்த புள்ள உனக்கு வேணாமா? உனக்கு நீ ரசிகனா இருந்தா நீ போய் சாணாயா? நீங்க இருக்கிற குழந்தை இத்துணூண்டு குழந்தையை கூட்டிட்டு போய் உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, அந்த குழந்தை எதுக்கு கூட்டிட்டு போன? இல்ல உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியல, எதுக்கு கூட்டிட்டு போன? இது ஒரு சைன் ஆஃப் இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ இவன் இருப்பான் பாருங்க, அந்த எடப்பாடி, இவர் ஆரம்பிச்சு விட்டாப்ல. இந்த ஏதோ ஒரு மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஆம்புலன்ஸ்ல நீயே படுக்க வச்சிரு அப்படின்ட்டு ஒரு பிரதர் இதுல கூட சொன்னார். அதை நான் பார்த்தேன் அந்த இன்சிடென்ட். இவனுங்க அந்த காப்பாத்து வர இது ஒரு பொது வெளியில ஒரு கருத்தை சொல்றோம், அதோட வீரியம் எங்க தாக்குது பாருங்க. இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்கு வருது, 3 ஆம்புலன்ஸ் வந்து சொல்றாங்க. இது நான் சொல்லிக்கிறேன், அந்த விஜய் கைது செய்ய வேண்டும் போட்டிருக்கீங்கல்ல மேல ஹேஷ்டேக், அதோட சேர்த்து புசியானதையும் கைது செய்ய வேண்டும் போடுங்க ப்ரோ. அவன் தான் ப்ரோ முதல் கைது தட்டினே அங்க வந்த, அதையும் போடும் கொஞ்சம். சரி ஓகே போடுவோம். தினேஷ் பேசுங்க. ஆனா முடிச்சிடுறேங்க. அது அந்த எங்க அந்த மனநிலை இவங்கிட்ட இப்ப இந்த ஆம்புலன்ஸ் ஒரு கூட்டத்தை நோக்கி வந்தாலே இது கலைக்க தான் வருதோ, அது உண்மையை என்னங்கறத ஆராயாம உடனே போய் ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்கு வருது, அது கூட புரியக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்களை கூட்டி வச்சுட்டு ஒரு பொது வழியில ஒரு கருத்தை சொல்றோம்னா அது எந்த அளவுக்கு வீரியோ எங்க தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தெரியாம ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு வந்தாலே இப்படிதான் வருது. இப்ப அவனை காப்பாத்த தான் வருதுங்கிறது கூட அவன் உணராம அந்த ஆம்புலன்ஸையே அடிச்சு உடைச்சிருக்கானுங்கன்னா அவனுக்கு என்ன மனநிலையில் இருக்கிறானுங்க? இவர் அதாவது ஒரு தலைவன், அவன் சொல்ற வார்த்தை, அதுக்கு அவன் பொறுப்பு, அதுக்கான தொண்டனா இருக்கணும். இவன் தலைவனே கிடையாது.
அது ஒரு ரோபோட்டு, அது ஒரு மிஷினு, அது ஒரு ஆக்டிங், அவ்வளவுதான். அது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும். நீ அதுக்கு வந்து ஏன் அவன் வந்து மீடியாக்கு பேசல நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா அந்த ரோபோட்டுக்கு அந்த மிஷினுக்கு யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல. அது பிளான்டு. இன்னைக்கு வந்து இதை பேச வேண்டிய 1 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்குது, அது பேசிட்டு போயிருச்சு. இதெல்லாம் மீடியா பார்த்து பேசணும், எமோஷனலா மனசுல இருந்து வர வேண்டிய விஷயம். அது மனுஷனா இருந்தா அது வரும். வரலன்னா அது வராது. ஏன்னா அது மனுஷனே கிடையாது. மனுஷனா இருந்தா அழுக வரும், துயரம் வரும். அந்த இடத்துல இதெல்லாம் எமோஷனலா கலந்துதான மனுஷன். இங்க எமோஷனலுக்கு இடமே இல்லாதப்போ அவங்ககிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ இவன் எப்படின்னா கிட்டத்தட்ட மோடி மாதிரி தான். மோடி இவனு ஏன் ஒன்னும் சொல்றேன்னா, அவனுமே ஒரு பிம்பம். இது வரைக்கும் மீடியாவை சந்திச்சது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், என்ன பேசுறான்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு டெலிபிராம்டர் வரும், அதை பார்த்து படிப்பானுங்க. அவன் ஒரு மகாத்மா அப்படியே. அவன் எப்பயுமே ஒரு மனுஷன் கேள்வி கேட்டு அவன் பதில் சொன்னாதான் அவன் மனுஷன் ஒத்துக்கலாம். டெலிபிராம்டர் பார்த்து படிக்கிறவன மனுஷன் எப்படி கன்சிடர் பண்றது? மீடியா பார்த்து பேஸ் பண்ணா ஆப்போசிட்ல மீடியாக்காரன் கேள்வி கேட்பான். ஒரு மனுஷன் நிற்பான், மனுஷன் கேள்வி கேட்பான். அந்த மனுஷனுக்கு எமோஷனல் இருக்கும், அவன் நியாயமான சோசியலோட கேள்வி கேட்பான், அதை சொல்லுவான். இவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், மீடியா பேஸ் பண்ணணும்னாலும் 10 கேள்வி வச்சிருப்பான், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவான், அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவான். இதுதான் ரியாலிட்டி. இது வந்து என்ன சொல்றது, அவன் நம்பி போட்ட மக்களை வந்து ஒரு விதத்துல அவனுக்கு அரசியலுக்கு வந்துட்டானுங்க. இப்போ தெளிவு கிடைச்சிருக்கணும் அவங்களுக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதுதான் போல, நம்ம ஃபால்ஸ் கைடன்ஸ் பண்ண வச்சிருக்கோம், நம்ம தலைவன் நமக்காக நிக்க மாட்டான், நாம தெருவுல தான் சட்டை கிழிஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்கும், அப்பயும் வந்து பார்க்க மாட்டாங்கிற உணர்வு அவங்க அங்க இருக்கிறவங்க கூட சார்ந்தவங்க அந்த கூட்டத்துக்கு வரணும். இதுதான் தீர்வு. இது நம்ம அரசியல் கருத்தை எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவன் மனுஷனா, அவன் முதல்ல ஹியூமனிட்டியா, அவனுக்கு வந்து இதெல்லாம் எமோஷனல் இருக்கா அப்படிங்கிறத அவங்க உணரணும். சாரி ப்ரோ, கொஞ்சம் நிறைய நேரம் டைம் எடுத்து பேசிட்டேன். அவ்வளவுதான் என் கருத்து. ரொம்ப நன்றி. கரெக்டாக சொன்னீங்க. ஒரு தலைவனுக்கான தகுதி தன் தொண்டர்களை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க கூடாது. இவன் பாட்டு விட்டுட்டு ஓடிட்டான். இறந்து போனவங்களை பார்க்க மருத்துவமனை செல்லாமல் இவன் பாட்டு விட்டுட்டு ஓடிட்டு சென்னை போயிட்டு நேராக ஏசி ரூமில் படுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், யாருக்கு காசு கொடுத்து இருக்கிற இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் காசு கொடுத்து நம்மளுக்கு ஆதரவாக பேச வைப்போம், இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டிக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஆதரவாக பேச வைப்போம்னா அந்த சிந்தனை தான் இருக்கும். இறந்து போனவங்களை பற்றி அவன் மைண்டில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அஜித், நீங்கள் பேசுங்க. இந்த விஜய் தற்கொலை ராக்கெட் கூட்டம் ஒரே நிமிஷம் ராக்கெட், அந்த மாவட்ட செயலாளர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களாம் கரூர்ல. விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவனும் போயிட்டு பதில் சொல்லிட்டு வரணும். எவன் நேத்து வந்து விஜய் வந்து ஒரு அவர் வந்து விரைவில் விஜய் பேட்டி அளிப்பாரா, தகுந்த விளக்கம் அளிப்பாருன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. வேற ஒன்றும் சொல்லலாரு. ஆக்சுவலா இந்த தற்கொலை கூட்டம் வந்து ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ட்விட்டர் ஃபேஸ்புக்ல வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி மாநாட்டுல வந்து இந்த நாயங்க கம்பத்துல ஏறி நின்று இது பண்ணதுனால இவனுங்க விஜய் டிவிகே சார்பில் இருந்தே நீங்க கரண்ட்டை கட் பண்ணி விடுங்கன்னு இவனுங்களே அபிஷியலா லெட்டர் பேட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து வேணும்னே கரண்ட் கட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த கரூர் மீட்டிங்ல கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் இவனுங்களே ஜெனரேட்டர் வச்சு ஆன் பண்ணியும் வச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப இவனுங்க அந்த ஒரு பாயிண்ட எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறானுன்னு தெரியல. நிஜமாவே இது தற்கொலை கூட்டம் தானா என்னன்னு எனக்கு தெரியல. இது கொலைகார கூட்டங்க, தற்கொலை கூட்டம்லாம் இல்ல. இது கொலைகார ஆமா, கூட்டம். இது நிஜமா கொலைகார கூட்டம் தான் இது. அஜித் நீங்க பேசுங்க. ரஜினி டிபி வச்சிருக்கீங்களா? அஜித் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் அஜித் குமார் நீங்க பேசுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் த மைக் ராக்கெட். உண்மையிலே நான் வந்து பெருசாலாம் ஸ்பேஸில் பேச மாட்டேன், கீழே உட்காந்து தான் கேட்டுட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பேசியே ஆகணும். என்னோட அதகத்தை வந்து நான் கொட்டியே ஆகணும்னு இருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃபீல் ஆகும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க எல்லாம் 12 வயசு 10 வயசு சின்ன குழந்தைங்க வந்து செத்து போயிருக்குங்க. என்ன பண்ணுச்சு இவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த நாய் தான் சொன்னான், இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் தாய்மாமான்னு இந்த நாய் தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ அங்கே செத்து கிடக்க குழந்தைங்களும் இவன் எங்கே போனான்? அப்போ முடிஞ்ச உடனே போயிட்டான் கிளம்பி. 8 மணிக்கு வரதா தான் இருந்தான். 2 மணிக்கு வந்தவன் இப்போ மட்டும் எப்படிங்க உடனே ஃப்ளைட் ஏறி அடுத்த 2-2.5 மணி நேரத்தில் சென்னை போயிட்டான். சென்னை போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ உட்காந்து ட்வீட்டு போடுறான், இரங்கல் வருந்துகிறேன் அப்படின்னு. இப்போ உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். அது வந்து என்னன்னா,
இப்போவே வந்து இவனுலாம் இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பதவிக்கு வந்தாலும் இவனுலாம் கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் போல். இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு 2 நாளாக வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தலாம். இந்த இதுங்களை இப்போ இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து இப்படி படித்து இப்படி முன்னேறி இப்படி வருதுன்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் வந்து என்னடான்னா கிளம்பி ஓடிட்டான். முடிஞ்ச உடனே ஓடிட்டான். நம்ம தலைவர்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அது வந்து நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்ம அன்பில் மகேஷோ இல்லை வந்து செந்தில் பாலாஜோ இவங்க போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அங்கே நிற்கிறாங்க. இவன் வந்து இப்போ போய் வீட்டில் போய் உட்காந்துட்டு யாரோ சொன்னாங்க ஆண்டி பெயில் கூட எடுத்துருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் உண்மைன்னா அவனெல்லாம் சும்மாவே வந்து ஆக்சுவலாக விடக்கூடாது. அவன் வந்து பெரிய சைக்கோவா இருப்பான் போலங்க. அவன் வந்து எப்போ அந்த லைட்ட ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி, மறுபடியும் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி அவன் வந்து அத ரசிச்சானோ, அப்பயே வந்து அவன் பெரிய சைக்கோ. எனக்கு தெரிஞ்சு இத கூட இவன் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். நம்மளுக்காக செத்துருக்காங்க, நம்மள பார்க்க வந்து செத்துருக்காங்க அப்படின்னு அத கூட அவன் ரசிச்சுக்கிட்டு தான் வீட்ல உட்காந்துருப்பானோ! என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இவனையும் விடக்கூடாது. அது ஏதாவது இப்போ ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து பெருசா சீரியஸா அத எடுத்து இவனுக்கு மேல எப்படியாவது இவன் மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இவன் மட்டும் இல்லாம கூட இருக்கவங்க புசி ஆனந்து, இந்த ஜெகதீஷு, இந்த ரூட் சேனல வச்சுக்கிட்டு இவனுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்னென்ன அயோக்கிய வேல பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களோ, எல்லாத்து மேலயுமே வந்து சீரியஸான ஆக்ஷன் எடுத்தாகணும். ரொம்ப தேங்க்ஸ் மைக் குடுத்ததுக்கு. ஓகே ஓகே நன்றி. அஜித் குமார் நீங்க பேசுறீங்க. அதுக்கு அடுத்தது ராணா நீங்க பேசுறீங்க. அஜித் குமார். ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் ஐடி ஒருங்கிணைப்பாளர். இப்போ எங்களையுமே எல்லாருமே அங்கே போக சொல்லிட்டாங்க டிஆர்பி ராஜாண்ணா. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால என்னால் போக முடியல. நம்ம பசங்க எல்லாருமே போக சொல்லியாச்சு, எல்லாரும் கிளம்பி போயிட்டான். இவ்வளோ தூரம் நடந்துக்கிறப்ப நம்மளே அங்கே போய் பார்க்குறோமே, இந்த கட்சிக்காரவங்க இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணாங்க. டிவிக்கில இருந்து அவங்க என்ன ப்ரோ பண்ணாங்க இது வரைக்கும்? ஒரு மக்களுக்கு காலில் இருந்து உங்கள் அண்ணனை பார்க்குறதான்னு நின்றாங்க. ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு தண்ணி ஏதாவது ஒன்று ஒரு 10 மணி நேரமாக நிற்கிறாங்க, 8 மணி நேரமாக நிற்கிறாங்கன்னு வாய்கிலேயே அவங்க எல்லாம் சொல்கிறாங்களே. இதே நியூஸ் சேனல் தானே போட்டாங்க. அவங்க ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. சின்ன பசங்களை எது கூட்டு வராங்கன்னு கேட்டாங்கல்ல. இவ்வளோ தூரம் எல்லா பேரும் இருக்கிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இவங்க வேகமாக இந்த மான்ஸ்டர்னு ஒருத்தன் வேஸ் போட்டேல அவனை கூப்பிடுங்க ப்ரோ. அவன்கிட்ட தான் ப்ரோ நாக்கு பிடுங்க மாதிரி நான் கேட்கணும். செத்தியான் ப்ரோ அவையெல்லாம் கையில் கிடைச்சானா. அவர் வேகமாக போதிய பாதுகாப்பு இல்லாமல் உடனே இங்கே கரூர்கள் நுழைஞ்சிருப்பானாக்க. இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க வெக்கமயிர் இல்லாமல். இவ்வளோ பேர் இறந்து துடிக்கிறாங்களா? அவங்கள வேணா ஒருத்தனாவது போய் பார்க்குறாங்களா? வந்தாங்கலாம் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. இப்போ எல்லா பேர் மேலும் கேஸ் போட சொல்லிட்டாங்க. கரூர் மாவட்ட செயலர் மேலே கேஸ் போட்டாங்க ஆல்ரெடி. நாளை காலையில் விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங்குள்ள பண்ணிடுவாங்க ப்ரோ. அதுக்கு உண்டான வேலை ஃபுல்லாக நம்ம டிஎம்கே சார்பில் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நியூஸ் ஃபுல்லாமே வந்துருச்சு, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே. ஆனால் இவங்க வீம்புக்குனே பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இதை வேகமாக ஏற்கனவே கொடுத்த 3 இடம், அந்த 3 இடத்துல கொடுத்துருந்தா இந்நேரம் 2000 பேர் செத்துருப்பாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இவங்கெல்லாம் இது நீங்கள் தெரிஞ்சுட்டு கரண்டை கட் பண்ணாங்கன்னு அந்த கூரையை பிரித்து ஏறினீங்களே. என்ன மைத்துக்கிட அப்போ ஏறினாங்க அவங்க ஆள் பூரா. அந்த இதில் கூரையை பிரித்து ஏறினவனுக்கு பூரா 12 வயசு 13 வயசு பயிலுக. அவங்கெல்லாம் அந்த கரண்ட் கம்பி லேச தொட்டு இருந்தா எந்திரா செத்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒருத்தனா அவங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். பூரா பேரும் அப்படியே கையை கிளண்டிக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு போறாங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாம. பேசுங்க ப்ரோ. நான் கொஞ்சம் நேரம் இருங்க ப்ரோ, நான் டிராவலில் இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே ராணா நீங்க பேசுறீங்க. ராணா வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். இந்த மாதிரி இப்படி ஒரு இன்சிடென்ட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ஆனால் இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்கிற ஒரு தரப்பினரை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி தான். நான் சிலது எமோஷனலாக என்னை மன்னிச்சிடுங்க, முன்கூட்டியே கேட்டுடுறேன் நான். ஏன்னா மேபி நான் பேசுறது மேபி இட் மைட் நாட் மேக் சென்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு மனசில் பட்டதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதே இடத்துல வேறொரு நடிகரோ இல்லை வேறொரு நடிகர் இந்த மாதிரி அரசியல் இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இது அரசியல் ஆக்காதீங்கன்னு அந்த தரப்பு பேசுமா அப்படிங்கிறத என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு கேட்டாஸ்ட்ராஃப் இது சாதாரண விஷயம் கிடையாது. 50 பேருக்கு மேல
50 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சாதாரண நம்பர். அது யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எல்லாருமே. ஏன்னா குழந்தைங்க, பெண்கள் உட்பட பெரியவர்கள், ஒரு சீனியர் சிட்டிசன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஆட்டோ ஓட்டுநரா இருக்கிறவர், எனக்கு தெரிஞ்ச பப்ளிக் தான், தொண்டர்கள்லாம் கிடையாது. சரிங்களா? அங்க சிக்கி தவிச்சு இறந்தவங்கள ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து விவரமே தெரியாத குழந்தைங்க, அவ்வளோ சின்ன குழந்தைங்க அது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த ஒரு யாரை வந்து குத்தம் சொல்றது முதல்ல சொல்லுங்க. எனக்கு சத்தியமா தெரியல. இந்த ஆளை பார்க்க போன இந்த கூட்டத்தை சொல்றதா, இல்ல அந்த ஆளை சொல்றதா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் நான் பேச வேண்டிய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசினாங்க. பட் இருந்தாலும் நான் அதை வலியுறுத்துறேன் இங்க. என்னன்னா, வர்றவரு லேட்டா வந்தவரு போறது மட்டும் எவ்வளவு சீக்கிரம் போனாரு பாத்தீங்களா நீங்க எல்லாம்? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அந்த 1/4 இன்ச் கம்பேஷன் இருந்தா, கொஞ்சம் இருந்துருச்சுன்னா, மனசுல கொஞ்சம் ஈரம் இருந்திருந்தா பேசியிருக்கணும்ல. இந்த மைக்க பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா? அந்த ஓட்டம் ஓடுறாரு, யாருங்க ஓடுகாலி? யார் ஓடுகாலி? ஒரு ஒரு செகண்ட் நின்று ஒரு வீடியோ போடலாம்ல. ஒரு அறிக்கை விடுற அளவுக்கு தானா இங்க இருக்கிற மக்களோட உயிர்? எனக்கு புரியல. மாநாட்டுல இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம் எல்லாருமே. we have all been observing what is happening. இந்த மாதிரியான நான் எந்த மாநாட்டிலையும் நான் கேள்விப்படலையே. மாநாடை விடுங்க, இப்ப நிறைய அந்த அரசியல் கட்சி மீட்டிங், அது கான்ஃபரன்ஸ், அது இது நிறைய நடக்குது. ரீசென்ட்லி கூட ஒரு டிஎம்கேயோட ஒரு இது கூட நடந்தது. சரி, எனக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். நான் வந்து ஒரு கட்சி சார்பா பேசுற ஆள் கிடையாது. எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் எல்லா கட்சிகளோடையும் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அதையெல்லாம் தாண்டி ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. அது இங்க யார் எடுக்கிறா அப்படிங்கறதான் பார்க்கணும். இந்த ஒரு நேரத்திலையும் வந்து இவருக்கு சொம்படிக்கிறது, இவரை வந்து தூக்கி விடுறது தான் வந்து உங்களுக்கு முக்கியமா? வெக்கி தலைகுனிய வேணாமா? நீங்க தலைகுனிய வேணாமா? அட்லீஸ்ட் பொத்திக்கிட்டு இருக்க வேணாமா? அதுதான் என்னோட கேள்வி. அவரை சப்போர்ட் பண்ணி தான் உங்களோட விசுவாசத்தை இங்கதான் காட்ட முடியுமா? இந்த ஒரு தருணத்துல அடிக்கிறவன் அடிக்கதான் செய்வான். மக்கள் அவரு பக்கம்னு சொல்ற கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத ஈன பிறவிகிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் போய் பாருங்க. எல்லா கண்ணை திறந்து பாருங்க, தலையை திறந்து மண்டையை யூஸ் பண்ணி பாருங்க. தலையில மூளை இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க போய் பாருங்க அவங்க என்ன பேசுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில நின்று மக்கள் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அவரு மேல வன்மம் வச்சுட்டு இங்க வந்து அடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மத்தியிலயும் நான் சொல்றேன், அதை தாண்டி மக்கள் வந்து என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. சும்மா பேசுறவங்க எல்லாம் வந்து தப்பானவன், இவரை சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் நல்லவங்க அப்படின்னு ஒரு ஆழ்ந்த தற்கூரித்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. அவ்வளவுதான் என்னோட இது. ஜஸ்ட் லுக் அட், அப்சர்வ் வாட் பீப்புள் ஆர் டாக்கிங் அரவுண்ட் யூ அண்ட் டேக் அக்கௌண்டபிலிட்டி. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேங்க. தேங்க்யூ, மைக் கிடைச்சதுக்கு. ஓகே ராணா, அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவர்லாம் அங்கே அவங்க குடும்பம் அவரை நம்பி தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அரசு வந்து அவங்களுக்கான நிவாரண நிதி அறிவிச்சிருக்காங்க, அது சீக்கிரம் கிடைச்சிரும். சுரேஞ்ச், நீங்க பேசுங்க. சுரேஞ்ச் ப்ரோ. ஹலோ ஒரு ஹலோ, நிமிஷம் வணக்கம். இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க தோழர். ஹக்கி பேசிடுங்க. ஹக்கி, அதுக்கப்புறம் காம்ரேட் பேசுங்க. ஹக்கி. சுரேஞ்ச் பேசுறேன். சரி, ஓகே, ஃபைன். இல்ல, மேல ஒன்று போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நான் இதுலேருந்தே வந்துடுறேன், பிகினிங்லேருந்து வந்துடுறேன். இது வந்து பொறுப்பு ஏத்துக்கிறது அப்படின்றது ஒரு மாரல் பொறுப்பு முதல்ல விஜய் ஏத்து இருந்திருக்கணும். இங்க நீங்க வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இது பண்றேன் அப்படிங்கிறது இல்லாம மாரல் பொறுப்பு முதல்ல ஏத்து வந்துடும். இது என் கூட்டம், என்னை நம்பி வந்த கூட்டம், என்னை பார்க்க வந்த கூட்டம், நீ நடந்திருக்குங்கிறத முதல்ல அக்னாலேஜ் பண்ணிட்டு அது இது பண்ணிடும். பட் இந்த மாதிரி என்ன எந்த விஷயமே பண்ணல. அதுவே ரொம்ப ஒரு மட்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்க ரொம்ப கால்குலேட்டிவா, ரொம்ப தந்திரமா இந்த விஷயத்த அரசின் மேலேயோ இல்ல ஒரு திமுகன்ற கட்சி மேலேயோ தூக்கி போட்டுட்டு விஜயை காப்பாத்துறதோ, விஜயோட நெக்ஸஸை காப்பாத்துறதுல ரொம்ப மும்முரமா ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு. இங்க செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரமா போனாரு, செந்தில் பாலாஜி ஏன் லைவ் போட்டாரு, இன்னும் பல கேள்விகள். ரொம்ப ரொம்ப இதுவா வந்து மத்தியானம் யாரோ ஒரு ஸ்கூட்டில 2 பொண்ணுங்க வந்து டிவிகேவோட கொடியை எடுத்துட்டு, டிவிகேவோட அம்பரல்லா மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்ல செந்தில் பாலாஜியோட போட்டோ இருக்கு.
இதை 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 ஒரு ப்ரூஃப்ங்கிற மாதிரி எடுத்து இது செந்தில் பாலாஜி அனுப்பி வச்ச ஒரு ஆளுன்னு போடுறாங்க. அந்த போட்டோ எடுத்தது மத்தியானம். அந்த பொண்ணுங்க டிவிகேவோட இதுக்கு தான் போயிருக்குங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணுங்க இப்ப அந்த வண்டியில அந்த செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இப்ப அவங்க 2 பேர் செந்தில் பாலாஜி அனுப்பிச்சாளா? சரி அனுப்பிச்சாள்னா அவங்க இந்த 2 பொண்ணுங்களால என்ன பண்ணிருக்க முடியும் அங்க போயிட்டு? அவ்வளவு பெரிய கிரௌட்ல அந்த 2 பொண்ணுங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? இது எனக்கு அதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு இத ஒரு ஒரு லாஜிக்கல் இதுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது இருக்குல்ல. இந்த டிபேட்டை எப்படி முதல்ல ஆரம்பிச்சதுங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இல்ல ஒரு கேவலம். இல்ல ஒரே நிமிஷம். இது சோசியல் மீடியா கேம்பெயினிங். உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? அப்போ இல்ல அவங்க அது தரப்புல இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் தான் சொல்றேன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய விஷயம் தெரிய வரும். நீ வந்து 12 மணிக்கு இப்ப நீங்க சொல்றீங்க 12 மணிக்கு பர்மிஷன் கேட்டு எதுக்கு நீ நைட்டு போன அப்படிங்கிறது ஒண்ணு. இவங்களோட பர்மிஷன் லெட்டர்ல வந்து கொடி பேனர் வைக்கிறதுக்கும் ஸ்பீக்கர் இதெல்லாம் இது பண்றதுக்கும் மத்தியானம் 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீ ஏன் நீ 12 மணின்னு சொல்லிட்டு ஏன் லேட்டா வந்தங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா நீ 3 to 10 தானே பர்மிஷன் கேட்டிருக்க, அப்புறம் எதுக்கு 12 மணிக்கே உன் தொண்டர்களை வர ஆரம்பிக்க சொன்ன? ட்வீட் போட்டு ஏன் வந்து நீ 12 மணிக்கே வரதாக சொன்ன அப்படின்ற கேள்விக்கு தாவேகா தரப்பு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். 2வது இங்க கூட்டம் வந்து ஒரு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படின்னா நீ எஸ்டிமேட் பண்ணது 60,000 எஸ்டிமேட் பண்ண இந்த கேள்வி வந்து 2 தரப்புக்கும் வரும். விஜய் தரப்புக்கும் வரும், போலீஸ் தரப்புக்கும் இந்த கேள்வி வரும்னு வச்சுக்கோங்களேன். 60,000ங்கிறது 10,000ங்கிறது எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட குறைய கொஞ்சம் வச்சிருந்தா கூட எப்படி அவ்வளவு பேரு திரள்ற இடத்துக்கு அந்த இடத்துல எப்படி திரண்டாங்க, அல்லது ஏன் வந்து முன்கூட்டியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது கிரௌடுன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு ஏன் கேன்சல் பண்ணல அப்படின்ற கேள்வி வந்து 2 தரப்புலையும் வைக்கப்படும். இவங்க தரப்புலையும் வைக்கப்படும், அவங்க தரப்புலையும். அகைன் ஒரு கம்யூனிகேட் பண்ணப்பட்டதா, கூட்டம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டியிருக்கலாம் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணப்பட்டதா, அல்லது சரி வந்துட்டீங்க முடிச்சுட்டு போங்க, அல்லது முடிக்கிறதா பெட்டர் சுச்சுவேஷன்ங்கிற மாதிரியான ஒரு இப்ப களைச்சு விட்டா அது இன்னும் மோசமாயிடும், நீங்க வந்துட்டு பேசிட்டு போறதா பெட்டருங்கிற மாதிரியான தகவல் சொல்லப்பட்டதாங்கிறது இன்வெஸ்டிகேஷன் எண்ணில் தான் தெரியும். சரிங்களா? ஆனா இங்க பல விஷயங்கள்ல இங்க தாவேகா தரப்புல வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டியது. முதல் விஷயம் டைமிங். 2வது விஷயம் அங்க கிளியரா எவிடென்டா தெரியுது ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழி விடாம இருந்தது. ஆம்புலன்ஸ் காரை உடைச்சிருக்காங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் உடைச்சிருக்காங்க, எல்லாமே தாவேகாரங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி மறைச்சு, அதுவும் கூட்டம் போனது இப்போ விஜய் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸுக்கு வழி மறைச்சு போலீஸ்ட வந்து அடி வாங்கியிருக்காங்க. நீங்க இப்போ போலீஸ் ஸ்டாம்பீடு இப்ப லத்தி சார்ஜ் பண்ணாங்களா ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு வீடியோ வந்திருக்கு. அதை அடிச்சது வந்து ஆம்புலன்ஸை வழி மறைச்சதுக்காக. போலீஸ் சரியா தான் செஞ்சிருக்கு. ஒரு காரை தாவேகா கொடி கட்டின காரை குறுக்க நிறுத்தி ஒருத்த வந்து ஆம்புலன்ஸை போக விட மாட்டேன்னு ரோட குறுக்க பக்கவாட்டுல நிறுத்தி வந்து பிரச்சனை பண்றான். அவங்கள போலீஸ் வந்து அடிச்சு நவுத்திட்டு கார் எடுறான்னு மிரட்டி இருக்கு. கார் அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் இது பண்ணிருக்கு. ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்கானுங்க, உடைச்சிருக்கானுங்க, ஜென்ரேட்டர் ரூம்குள்ள நுழைஞ்சிருக்கானுங்க, லைட் மேல ஏறி இருக்கானுங்க. என்னென்ன செய்யக்கூடாதோ ஒரு அதாவது நிபந்தனைகளை தாண்டி ஒரு சுய அறிவு இருக்கிறவன் எதெல்லாம் செய்ய மாட்டானோ அந்த விஷயம் எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது வெறும கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கிடையாது. இன்னும் விசாரணை முடிவுல வரும் என்னென்ன மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாங்க, அசம்பிள் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் வரும்போது இந்த கூட்டம் செயற்கையா ஏன் கூட்டப்பட்டுச்சுங்கிற கூட்டம் தோணும். ஏன்னா இது இது நடக்காது, இது சூப்பரா அப்படியே பயங்கரமா தன்னெழுச்சியா வந்த கூட்டம்லாம் நீ இதுக்கு அந்த அந்த லொகேஷனுக்கு வெளியே விஜய் வரும் வழியில பார்த்த மக்களை வேணா நீ சொன்னா ஒத்துக்கல. ஏங்க பொதுமக்கள் அங்க இருந்து இங்க உள்ள இருக்கிற இடத்த இந்த இடத்துல வந்து பேச போறாலும் அந்த இடத்துல குமிஞ்ச கூட்டம் வந்து கொண்டு வந்து அசம்பிள் பண்ண கூட்டம் தான். அது விசாரணை முடிவுல வரட்டும், அது வரும்போது தெரியும் எத்தனை பேர் யாரோட கை இதுல இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல கேள்விகளை இங்க தாவேகா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு இங்க எச்ச வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நான் தான் பெரிய டிடெக்டிவ் இந்த மாதிரி நான் வந்து கதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அம்மா வந்து அங்க இருக்கு, அந்த அம்மா இங்க இருக்கு, இந்த வேலைகள்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ ஒரு இது நடந்திருக்கு. இந்த மாதிரி கான்ஸ்பிரசி எச்சத்தனம் பேசி நான் பாரு கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு ஒரு மீடியா ட்ரையல் பண்ணி இந்த அளவுக்கு மோசமா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. இத்தனை நாள் இவனுங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், தாவேகா தற்கொலைங்கன்னு ஜாலியா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஜாலியா ஸ்பேஸ் போட்டு சிரிச்சு பேசி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இது ரொம்ப ரொம்ப மோசமா ரொம்ப ரொம்ப ஒரு RSS மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கும்பலா தான் இருக்காங்க.